ஹாய் ஆல், திஸ் இஸ் அக்ஷிதா. d-mart போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஷாப்பிங் பேக் மறக்காமல் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டிலேருந்து இது 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. 10 months முன்னாடி தான் ஈரோட்டில் d-mart ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி நான் 4 இயர்ஸாக சேலமில் இருக்க d-marட்டுக்கு நாங்கள் போயிட்டு வரும்போதெல்லாம் என்னென்ன வேணும் நோட் பண்ணி வச்சுட்டு போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அங்கே என்னோடய ஃபேவரெட்னா ஆர்கனைசர்ஸ் தான். ஆல்ரெடி நான் இங்கே 4 to 5 times வந்துட்டேன் ஈரோடு d-marட்டில். பெருசாக கலெக்ஷன்ஸ் இல்லைனாலும் நமக்கு என்னென்ன தேவை இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது எல்லாமே வச்சுருக்காங்க. d-marட்டில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அவங்க half price சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் க்ராசரிஸ் இருக்கும். இங்கே மக்கானா, அதுக்கப்புறம் உராத் தால் உளுந்து முழு உளுந்து கருப்பில் கிடைக்கணுன்னு இங்கே கிடைக்கும். ரவாலாம் ஒரு வாட்டி ரவா செஞ்சு பாருங்கள், உப்புமா செம்மையாக இருக்கும். இங்கே டிஷ்வாஷ் லிக்விடு, இங்கே க்ளீனிங் சப்ளைஸ் எல்லாமே எம்ஆர்பி விட அட்லீஸ்ட் 5% உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி தான் சீஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென் அண்ட் விமென் பியர்ஸ் இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இங்கே ஜீன் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும், ஆனால் குவாலிட்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ரேக்கில் தான் நான் ஆல்ரெடி ஃபுட் பியர்ஸும் வாங்கியிருக்கேன். ஃபுட் பியர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். டயபெட்டிக் ஃபுட்டுக்கெலாம் இங்கே செட் ஆகாது. மென் அண்ட் விமென் 2 பேர்த்துக்குமே இங்கே எல்லாமே A to Z இருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிலனாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக எடுத்து தருவாங்க. குர்த்திஸ் எல்லாமே அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்குது. இது நான் லாஸ்ட்டு டியூஸ்டே ஷூட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இப்போ போய் கிராப் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிளெயின் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். d-marட்டில் போயிட்டுருக்க ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் d-mart ரெடி ஆப் ப்ளே ஸ்டோர் iOS ரெண்டுலேயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் பின்கோடுக்கு அதை டெலிவரி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லக்கிலி உங்களுக்கு அங்கே டெலிவரி பண்ணாங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் பில் போடும்போது சப்போஸ் இந்த பொருள் அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம் டிசைட் பண்ணுறோம், இல்லை உங்கள் குட்டீஸ் உங்களுக்கு தெரியாமல் ஏதோ ப்ராடக்ட்ஸ் உள்ளே போட்டிருந்தாலும் நீங்கள் அங்கேயே ரிட்டர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே போய் நீங்கள் கொடுத்துட்டு அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். நைட்டியோட கலர்ஸ் எனக்கு செம்ம ட்ரெண்டியாக நிறைய இருந்துச்சு. ஜாகர்ஸ் எல்லாமே மென் விமன் 2 பேர்த்துக்குமே இருக்கும். ஹேண்ட்பேக்ஸும் இதே ரேக்கில் தான் இருக்குது. ஹேண்ட்பேக்ஸ் செம்ம குவாலிட்டியாக தான் இருக்கும். நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜீன் கூட பேரப் பண்ணிக்கலாம். போதுமான அளவு இறக்கம் இருக்குது. நான் என்னோடய ஃபேவரட் கலர் ரெட். ஸோ ரெட் இஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட். அது போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா எடுத்து காட்டும். தட்ஸ் வை பிரைட்ஸ் கூட அந்த கலர் கொடுத்துருப்பாங்க போல். சில டாப்ஸ் இறக்கம் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு பார்த்து வாங்கிக்கலாம். ₹200 நமக்கு டிஷர்ட்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு ட்ரை பண்ணணும். ஏன்னா அவர் மோஸ்ட்லி டிஷர்ட் நிறைய வியர் பண்ணுவார். அதில் ஏதாவது ஒன்று எனக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா எனக்கும் கொடுத்துருவார். ஸோ குட்டீஸ்க்கும் நிறைய பொல்கா டாட்ஸ் வச்சு நிறைய ட்ரெண்டியாக இருந்தது. அதுவும் கேர்ள்ஸ்க்கெலாம் செம்மையாக இருந்துச்சு. குட்டி குட்டி பாப்பாலாம் அழகழகாக போட்டுட்டு வருவாங்களா, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகும்போது நிறைய உங்களுக்கு கார்டனிங் தேவையான டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரப்பர் பேண்ட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு அப்படியே செட்டாக ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆனால் எலாஸ்டிக்கும் சீக்கிரம் போகாது. செம்ம குவாலிட்டியாக இருக்கும். 39 அந்த மாதிரி தான் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே பிளாஸ்டிக் மெலமைன் பிளேட்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரை விட செகண்ட் ஃப்ளோர் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா இங்கே தான் ஆர்கனைசர்ஸ் இருக்கும். நம்ம கிச்சனுக்கு தேவையான அட்டென்சில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி கார் துடைக்கிற மாதிரியான துணி, அதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன சின்ன டவல்ஸ், பேபிஸ்க்கு தேவையான வாய் துடைக்கிற மாதிரியான துணியெலாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே இங்கே நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன்.
சூப் பவுல்ஸ் இருக்குது, உங்களுக்கு டவல்ஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபோம் பில்லோஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து உலகம் பஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பஞ்சு வரும். அது மாதிரி இருக்கவங்க நீங்கள் ஃபோம் பில்லோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோம் பில்லோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்குக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும், கழுத்து வலிக்காது. டர்க்கி டவல்லாம் உங்களுக்கு நிறைய பாத் டவல்ஸ்லாம் உங்களுக்கு குட்டி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. எனக்கு கர்டைன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒயிட் அண்ட் பிளாக் பேட்டர்னில் என்கிட்ட சுடி இருக்குது. பட் இதை கர்டைனாக வாங்கினா ரொம்ப அழுக்காச்சுன்னா தெரியும்னு நினைக்கிறேன். பட் லைட் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. டார்க் கலர்ஸும் இருக்குது, டார்க் ப்ரௌன், பர்குண்டி, எவ்ரிதிங். பர்கண்டி ஒயின்லாம் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு 5 feet கர்டைன்ஸும் இருக்குது. என்ன ஹைட்டுக்கு வேணுமோ அந்த மாதிரி கர்டைன்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வீடு நியூவாக செட் பண்ணுறீங்க அப்படின்னா அஃபோர்டபுளாக வந்து இங்கே நிறைய நீங்கள் வாரி அள்ளி போட்டுட்டு போகலாம். பெட்ஷீட்ஸ் இருக்குது, கிங் சைஸ் வரைக்குமே. ஸோ ஆல்ரெடி நான் நிறைய ஆர்கனைசர்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். எனக்கு உண்மையை சொல்லணுன்னா வாங்குறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் இந்த பக்கெட்லாம் நான் வாங்கி ரொம்ப வெயிலில் போட்டு படுத்தி அது இன்னுமே உழைச்சிட்ருக்கு. அது ஒரு சீ க்ரீன் மாதிரியான கலர். வீடியோ எண்டில் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் அதோட நிலமையை. ஸோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா எனக்கு டிமார்ட்டில் ரொம்ப பிடிக்கும். ஷாப்பிங் போர்ட் பிளாஸ்டிக்ஸ்லேயும் இருக்குது, வுட்லேயும் இருக்குது. உங்களுக்கு பிளாஸ்டிக் ரேக் செட் பண்ணுறீங்கன்னா இருக்குது. எக் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஸ்ப்ரே கார்டனிங்க்கு இல்லை நார்மல் நீங்கள் க்ளீனிங்க்கு அந்த மாதிரி. இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் சூப்பராக இருந்துச்சு. மோரோவர் நீங்கள் வந்து மற்ற ஆன்லைன் ஃபேமஸான ஆன்லைன் ஷாப்பிங் வாங்கும்போது நீங்கள் டிமார்ட் வந்து டெலிவரி டேக் 1 இல்லை 2 நாள் ஆகும். பட் டிமார்ட்டில் நீங்கள் நெக்ஸ்ட் டேவே யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், ஒரு அப்ளைன்ஸ் வாங்கணும் இமீடியட்டாக அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். பெரிய வித்தியாசம் இருக்காது. இங்கேயும் அதே அளவுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஒன்று மேலே ஒன்று வைக்கிற மாதிரி ஸ்டாக்கபிள் ஆர்கனைசர் சூப்பராக இருந்துச்சு. இதனால் கீழே விழாது. ஹாட் பாக்ஸஸ் இருக்குது. இந்த சைடில் வந்து பிளாஸ்டிக் ஹாட் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கிச்சன் அப்ளைன்சஸ் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கிடைக்கும். ஸோ இந்த ஆர்கனைஸ்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் வீல் வச்ச மாதிரி இருக்கும். அதை நான் இன்னும் வாங்கலை. டஸ்ட்பின் ஸ்கொயர் டைப்பில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து இடம் அடைக்காமல் இருக்கும். அதையும் ஆல்ரெடி இங்கே வந்து 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. க்ரையான்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எம்ஆர்பி விட கம்மியாகவே கிடைக்கும். இங்கே பூஜா செட் மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் டைம் நான் வந்து குத்து விளக்கு வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சுது. மொத்த டெக்கோர் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே ஆல்ரெடி அதிகம் பில்டிங் செட் வாங்கியிருக்காரு. பால், பேட் எல்லாம் வாங்கினாங்க. யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, நல்லாயிருக்கு. நான் பேக்ஸ்லாம் ட்ரை பண்ணல டிமார்ட்டில். ஏன்னா அமெரிக்கன் டூரிஸ்டரில் ஒரு வாட்டி வாங்கி போட்டுட்டா அது அப்படியே வருஷத்துக்கு கிடக்கும். ஸோ இவ்வளோ ரேஞ்ச் வெரைட்டிஸ் வந்து இன்னும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சேலம் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் இதெல்லாம் ஆனடைஸ்டு அலுமினியம் குக்வேர், நான் ஸ்டிக்கும் இருக்குது. உங்களுக்கு தாளிக்கிற கரண்டி, ரொட்டி பண்ணுறதுக்கு, அப்புறம் கிரேவி விற்கிற பேன்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸ், இதெல்லாம் சிலிண்டர் வச்சு ஈஸியாக மூவ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வாங்கிடுவேன். அப்புறம் அடுப்பு எல்லாமே நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. குக்வேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன சைஸ் ப்ரெஷர் குக்கர் வேணுமோ அது எல்லாமே இருக்குது. கட்லரி ஹோல்டர், உங்களுக்கு வடிகட்டுறதுக்கு தேவையான அட்டென்சில்ஸ் எல்லாமே இருக்குது. சாஸ் பேன், நைஃப், கொலாண்டோ, இப்போல்லாம் தாளிக்கிறதுலாம் வந்து தெரிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சீவ் இருக்குது. ஆல்ரெடி நான் எங்கள் ஸ்பூனும் பிளேட்டும் வாங்கியிருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரெயினரும் வாங்கியிருக்கேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு நான் அப்ளையன்சஸ் செக்ஷனில் பார்த்து வச்சது அந்த கேஸ் வச்சு இழுக்கிற மாதிரியான ட்ராலி மட்டும் வாங்கணும், சிலிண்டர் வச்சு இழுக்கிறதுக்கு. இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் ரெக்டாங்கிள் ஷேப்பில் அழகாக இருந்துச்சு, அது எனக்கு பிடிச்சது. சாப்பர் வேணும் நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஆனால் அது மேனுவல் டைப், நான் எலக்ட்ரிக் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கிரேட்டர்ஸ் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறைய டப்பாஸ் இருக்குது. டிஃபன் பாக்ஸஸ் பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, கிளாஸ்லேயும் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது. பொட்டேட்டோ மேஷோ, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக்கில் ஒரு ரேக்கே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. 29 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சப்பாத்தி எடுக்கிற டாங், சின்ன கிரேட்டர். பட் நான் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் வந்து தட்டி போட்டுருவேன். அதை துருவுற நேரம் சின்ன சின்னதாக நீங்கள் நல்லா தட்டி போட்டு இடித்து போட்டாலே போதும். உடன் ஸ்பேட்டிலாக இருக்குது. எனக்கு இந்த ட்ரைப்ளை பேன் ரொம்ப பிடிச்சிருந்தது. 650 ருபீஸ்க்கு செம்ம வெயிட்டாக ஒர்த்தாக இருந்தது. 24 சென்டிமீட்டர் டயாமீட்டர். உங்களுக்கு அலுமினியம் கோட் பண்ணியிருப்பாங்க, பேஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கிளாஸ் கண்டெய்னர் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து ஃபினிஷிங் வந்து ஸ்கொயர் வந்து இடம் அடைக்காது. பட் இருந்தாலும் சில கார்னர்ஸ் எல்லாம் லைட்டாக கொஞ்சம் டெலிகேட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே சூப்பரான கண்டெய்னர்ஸ், குட் குவாலிட்டி. நம்ம மெட்ராஸ் சமையலை பார்ப்போம்ல, சின்ன சின்னதாக அழகாக அந்த ஸ்டெஃபி அக்கா வந்து எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டியானதெல்லாம் இருந்தது. மெலமைனில் நிறைய கிச்சன், உங்களுக்கு சர்விங் ட்ரேஸ், பிளேட்ஸ், பவுல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த செக்ஷனோட கீழே ரைட் கார்னரில் வந்து உங்களுக்கு அந்த குட்டி குட்டியான பவுல்ஸ்லாம் இருந்துச்சு. நிறைய உங்களுக்கு டீ டம்ளர், பியர் மக் எல்லாம் இருக்கும். செராமிக் மக்ஸ், எல்லா சைஸஸ்லையும் இருக்குது. ஜாரில் ஸ்ட்ரா வச்ச மாதிரியும் இருக்குது. சர்விங் பிளேட்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. உங்களுக்கு கிஃப்ட் செட் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்கலாம். பட் நான் வந்து கேஷாக கொடுக்கறதா விரும்புவேன். ஏன்னா அவங்க என்ன வேணுமோ அதை வாங்கிப்பாங்க. ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கிறது நம்ம வாங்கி தந்துடக்கூடாது, வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பேட் நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியாச்சு. ட்ராலி எல்லாம் இருக்குது. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ 21 ருபீஸ்க்கு எல்லாம் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. ஸ்டூல் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. க்ளீனிங் சப்ளைஸ் கேலா பிராண்டோடது, ஸ்காட்ச் பிரைட்டும் இருக்குது. மேட்டர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 இருக்குது. குஷனும் வாங்கியிருக்கோம். குஷன் இங்கே பெருசாக இல்லை, நான் சேலம் டிமார்ட்டில் வாங்கினேன். அது ஒரு கார் சீட்டுக்கு ஒன்று போட்டு வச்சுருக்கேன். மைக்ரோஃபைபர் க்ளவுஸ் வாங்கியிருக்கேன் நான். எப்படியோ விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஒரு வழியாக இறங்கிட்டேன். நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் வீட்டில் போய் காட்டுறேன். சிஸ்டர் வந்து சாக்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து டிமார்ட் போகிறேன்னு சொன்னோடனே கண்டிப்பாக ஷூ ஃபிக்ஸ் மட்டும் எனக்கு வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னார். நான் வந்து ஹிட் வாங்கினேன். ஷூ ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒயிட் பேஸ்கெட் வந்துட்டு நான் சேலம் டிமார்ட்டில் வாங்கினது. அது காணும். இந்த டைப் வந்து ஹேண்டில் வச்ச மாதிரியான ஸ்கொயர் பேஸ்கெட்டும் ரெக்டாங்கிள் பேஸ்கெட்டும் காணும். ஸோ இந்த கண்டெய்னர் இருந்துச்சு. இது வந்து 4 இருக்கும். பட் பக்கா ஹேர் டைட் கிடையாது. ஆனால் பிராண்ட் ஜோயோடது. ஆல்ரெடி நான் இதில் சின்ன பக்கெட் மக் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டேஷனில் டிமார்ட்டில் என்னோடய ஃபேவரட் வந்து இந்த செல்லோ டேப் 3 ரோல் கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஸ்பென்ஸ் பண்ணி ஈஸியாக கிழிச்சிக்கலாம். சிசர் தேவைப்படாது. அது குவாலிட்டியாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஃபைல் வந்து இது 12 ருபீஸ்க்கோ 14 ருபீஸ்க்கோ வாங்கினேன். இது அதிகனோட பாக்ஸ். இந்த பீலர் வந்து சேலம் டிமார்ட்டில் வாங்கினேன். நிறைய பிளேட்ஸ் இருக்குது. ஆனால் நான் ஒன்று மட்டும் தான் நார்மல் பேசிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதான் நான் அந்த காரில் சொன்ன குஷன். இது வந்து ஈரோடு டிமார்ட்டில் தான் நான் வாங்கினேன். கேலா பிராண்டோடது, நல்லாயிருக்கு. மாப் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நான் எந்த க்ளீனிங் சப்ளைனாலும் பல்காக வாங்கிடுவேன். ஸோ இதுதான் அந்த பிளாஸ்டிக் பக்கெட். அது எனக்கு சுடு தண்ணி கொண்டு வரதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். வெயிலில் மழையிலன்னு கிடக்குது, செம்ம குவாலிட்டி. அதே மாதிரி இதுவும் அந்த கார் துடைக்கிற துணி. பாத்ரூம் க்ளீனிங் ரொட்டீன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளூ கலரில் மேட்சாக மக்கு, பாத்திங் சப்ளைஸ் வைக்கிற பேஸ்கெட் எல்லாமே நான் வந்து இங்கே தான் வாங்கினேன்.
உங்களுக்கு டிமார்ட்டில் என்ன ஃபேவரட்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் அக்ஷிதா சைனிங் ஆஃப். பை பாய்.